ஆனால் 2 கோடி தொண்டர்களுக்கான ஒரு இயக்கத்தை வெறும் மீடியாக்காகவும் இல்லை உங்களை விட பலத்தில் குறைந்த திமுக அப்படிதான் சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு இணையில்லாத ஒரு கட்சிக்கிட்ட ஏன் தூக்கணும்? அது வந்து தோல்வி ஏற்பட்டாலோ இல்லை சதவீதம் குறைந்தாலோ அது ஒரு பெரிய அவமானம், அவ்வளோதான் அரசியல் வாழ்க்கை அப்படின்னா அரசியல் யாருமே இருக்கவே முடியாது. 2026 எங்களுக்கு இலக்கு, நாங்கள் திமுக 200+, அதெல்லாம் சான்ஸ் இல்லை சொல்கிறீங்களா? இல்லைங்க. இந்த ஒரு தொகுதியை வச்சு எப்படி சார் ஒரு ஆட்சி மாற்றமோ அது என்ன பலன் அளிக்கும் அதிமுக? அப்போ தோல்வின்னா விட்டுருங்க. எங்கள் ஜெயலலிதா தோற்றுருக்காங்க. திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. மீண்டும் ஏதோ ஒரு ஃபார்முலா ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மீண்டும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. திருமங்கலம் ஃபார்முலா எப்போ வந்துச்சு? திருமங்கலத்துக்கு முந்தி யார் பண்ணது? அதுக்கு முன்னாடி அது செயல்முறையில் இருந்து மைக்ரோ மெக்கானிசம் தெருவாக மொத்தம் 32 அமைச்சர்களை, இங்கே 16 அமைச்சர்கள், இங்கே 16 அமைச்சர்கள் ஒரே நேரத்தில் அனுப்பி அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்தின இடைத்தேர்தலுக்கு என்ன பெயர்? இந்த மாதிரி ஈரோடு கிழக்கில் மீடியாக்கள்லாம் கட்டப்பட்டன, யாருமே படம் எடுத்து காட்டவில்லை, பட்டி பட்டியாக அடைத்து வைத்தார்கள், ஊர் கூட்டு போயிட்டாங்க. இந்த பிற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதை நான் திமுகவும் சேர்த்து சொல்றேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 10 நிமிஷத்துக்கு மேல அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு விட்டீங்களா? கேபிள பிடிங்கி விட்டீங்களா? அதை மீறி ஒளிபரப்புன எடிட்டர் எப்படி மிரட்டினீங்க? பெரும்பான்மையாக ஃபேமஸான ஆட்களை அவங்க களம் இறக்கல, சீனியர்ஸ் யாரும் களம் இறக்கலன்னு சொல்கிறாங்க. பாஜக காம்ப்ரமைஸ்க்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் சம்பவங்களை வச்சு பார்க்குறாங்க. இது எனக்கு விடப்பட்ட சவால். இறங்கி வேலை செய்யுங்க. திமுகவை ஓட நெருக்கடி கொடுக்குறோம். தோத்தாலும் பரவாயில்ல, ஃபைட் பண்ண வேண்டியதானே, செலவு செய்ய வேண்டியதானே. மிகப்பெரிய தலைக்கட்டாக பார்க்கக்கூடிய ஒரு சிவி சண்முகம் அவர் அமைதியாக இருக்கிறது எப்படி சார்? அவங்க அதிமுக தொண்டர்கள் விழுப்புரத்தில் இருக்கிறவங்க, விக்கிரவாண்டியில் இருக்கிறவங்க அதை எப்படி விரும்ப மாட்டாங்கல்ல? அதுதான் தேர்தல். அதாங்க தோல்வி விட நீங்கள் தோல்வி ஏற்றுக்கிறது கூட ஈஸிமா. நீங்கள் அந்த வேலை செய்யாமல் வீட்டில் உட்காந்துருப்பான்ல, இல்லை எவ்வளோ யோசித்து பாருங்க. 2026 அதிமுக தோல்வி அடைகிறது. எடப்பாடி பழனிசாமி அரசு விட்டு ஒதுங்கிடுறா? ஜெயிச்ச பிறகு கூட மகிழ்ச்சியா இல்லைன்னு சொல்ற பொதுச் செயலாளர் எங்க? ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பொதுச் செயலாளர் எங்க? நான் ஒப்பிடல, எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி இல்லை, போட்டிடுங்க. நான் சொல்றேன், நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க அறிவிக்கலாம்னு சொல்லுங்க. 10.5 இடஒதுக்கீடு நாங்கள் தான் கொடுத்தோம். யாருமே செய்யாத உதவியை அதிமுக செய்தது. அப்போ இந்த முறை நீ தனித்து போட்டிடுன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு கேம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ஒரு சாதுரியமான அரசியல்வாதி ஏற்று உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் புறக்கணித்தது ரொம்ப ராஜதந்திரம், சாமர்த்தியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? புறக்கணித்தது பெரிய தவறுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் சொல்கிற அந்த வாதம் விளக்கம்லாம் ஏற்கக்கூடியது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லலாம். அதாவது ஆளுங்கட்சி அத்துமீறல் செய்கிறது, அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறது, அதுக்கப்புறம் பணம் பலம் விளையாடும், இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கோ அவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அந்த அதிமுகவுக்கோ புதுசே கிடையாது. இது சொல்லவே கூடாது. இப்போ இதே இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக இதே குற்றச்சாட்டு வைக்கும். இப்போ இவங்க குற்றச்சாட்டு மாறி குற்றச்சாட்டு வைப்பதால் சரி, அதெல்லாம் நான் கேட்குறேன், ஒரு தேர்தலில் நீங்கள் பணம் கொடுக்காமல் இருந்திருக்கீங்களா? 2 கட்சிகளுமே யாராவது ஒரு கட்சி சரி இந்த முறை நான் கொடுக்காமல் விடுகிறேன், ஒரு கட்சி பணம் கொடுக்காமல் விட்டு விட்டால் அந்த கட்சி யோசிக்கும், சரி பரவாயில்ல அவங்க கொடுக்கல நம்மளும் கொடுக்க வேண்டாம்னு விட்டுட்டாங்கன்னா ஒரு பெரிய நல்ல காரியம், புண்ணிய காரியம், நாட்டுக்கு நல்லது நடக்கும். 2 கட்சி பணம் கொடுக்கணும்னு வச்சுங்களேன், அதிமுக திமுக, வேறு எந்த கட்சி கொடுக்கும்? வேறு எந்த கட்சியும் கொடுக்காது. அப்போது நாட்டுக்கு நல்லது செய்கிற முயற்சியில் அதிமுகவும் முன் வருவதில்லை, திமுகவும் முன் வருவதில்லை. அப்புறம் எதுக்கு இந்த வியாக்கியானம், இந்த விளக்கம்லாம்? இது போலியான ஒரு நீங்கள் வாதத்தை இல்லை விளக்கத்தை சொல்லி தப்பிக்கிறீங்க, அவ்வளோதான். முற்றிலும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கையில் எப்படி எதிர்கொள்ள வேணும் அப்படி எதிர்கொள்ளணும், அதுதான் அரசியல். அரசியல் என்பது யாரும் சற்றும் எதிர்பார்க்காமல் நடத்துகிற யுத்தம். அந்த யுத்தத்துக்கு தயாராகணுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் 2026 எங்களுக்கு இலக்கு, நாங்கள் திமுக 200+, அதெல்லாம் சான்ஸ் இல்லை அப்படி சொல்கிறீங்கள? நில்லுங்க.
இந்த ஒரு தொகுதியை வச்சு எப்படி சார் ஒரு ஆட்சி மாற்றமோ அது என்ன பலன் அளிக்கும் அதிமுகவுக்கு? இல்லை, பலன் அளிக்கிறது அப்போ தோல்வின்னா விட்டுருங்க. எங்க ஜெயலலிதா தோற்றுருக்காங்க. திமுக வந்து ராஜீவ்காந்தி கொலை அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சது. நான் தான் சொல்கிறேன், அதான் அரசியலில் எல்லாம் நடக்கும், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராகுல் காந்தி தோக்கலையா? இந்திரா காந்தி தோக்கலையா தேர்தலில்? ஜெயலலிதா தோக்கலையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் தோல்வி என்பது அரசியலில் அது ஒரு படிநிலை, அவ்வளவுதான். அது வந்து தோல்வி ஏற்பட்டாலோ இல்லை வந்து சதவீதம் குறைந்தாலோ அது பெரிய அவமானம், அவ்வளோதான் அரசியல் வாழ்க்கை. அப்படின்னா அரசியல் யாருமே இருக்கவே முடியாது. பட் தோல்வி அப்படின்றது ஓகே சார். இப்போ தொடர் தோல்விகள் இருக்குல்ல, இப்போ 10 முறை தோல்த்திருக்காரு, 10 தோல்வி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாங்க. மீண்டும் 11ஆவதா ஒரு தோல்வியை தடுக்கிறதுக்கான ஒரு யுக்தி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க தரப்புல இருந்தது. சரி, 11ஆவது முறை தோல்வி அப்படின்னு மீடியாக்கள்லாம் வந்து வாதம் நடத்துவான், எல்லாம் பேசுவாங்க, ரைட்டு. நீங்கள் அதுக்கு தான் அரசியல் நடத்துகிறீங்களா? மீடியாக்காக அரசியல் நடத்துகிறீங்க? அப்போது உங்களை சார்ந்து இருக்கிற 2 கோடி தொண்டர்கள், நீங்கள் தானே இப்போ சமீபத்தில் சொன்னீங்களே திமுக ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இவ்வளோ கோடி தொண்டர்களை சேர்க்க போகிறான்னு சொன்னோடனே முதலில் அதிமுகவுக்கு 2 கோடி தொண்டர்கள்னு நமக்கு நானும் பார்க்கல, நீங்களும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. ஆனால் 2 கோடி தொண்டர்களுக்கான ஒரு இயக்கத்தை வெறும் மீடியாக்காகவும் இல்லை உங்களை விட பலத்தில் குறைந்த திமுக அப்படிதானே சொல்கிறாரு. திமுக எங்களுக்கு இணையான கட்சி இல்லை, நாங்கள் ஜெயிச்சிருவோம் 200+ போய். அப்போ உங்களுக்கு இணையில்லாத ஒரு கட்சிக்கிட்ட ஏன் தூக்கணும்? ஏன் பயந்து ஓடுறீங்க? ஏன் பயந்து ஓடுறீங்க? ஆட்சி அதிகாரம்ன்றது ஒன்று இருக்குல்ல சார். இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. மீண்டும் ஏதோ ஒரு ஃபார்முலா ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மீண்டும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இதுலேயே தோல்வி கண்டு தொண்டர்களை வந்து நம்ம இன்னும் தொய்வாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தலைமை யோசிக்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. இந்த ஈரோடு கிழக்கில் என்ன நடந்தது? செட்டாக கொண்டு போய் அடைச்சி வச்சாங்கல்ல சார், அதை பார்த்தோம் இல்லையா? சரி, பட்டியில் அடைச்சி வச்சாங்கன்னு சொன்னார். சரி, அப்புறம் டூர் கூட்டு போனாங்கன்னு சொன்னார். பணம் போட்டு பிரச்சாரத்துக்கு போனால் மக்களே இல்லைன்னு சொன்னார். நான் கேட்குறேன், இதெல்லாம் வந்து அதிமுகவில் செய்யலைன்னு அவரால் சொல்ல முடியுமா? திமுக அளவுக்கு செய்யலைன்னு ஒப்பிடுறாரு. அதெல்லாம் கிடையாது ஏங்க. இந்த வித்தையை கற்று கொடுத்ததே திமுக. ஏங்க, திமுக எந்த காலத்துங்க பணம் கொடுத்ததுக்கு? திமுக எந்த காலத்தில் பணம் கொடுத்தது? சில தொகுதிகளில் விஐபிகளாக இருக்கிற அந்த தலைவர்கள் கொடுப்பாங்க, பணம் படைத்தவர்கள் கொடுப்பாங்க. திமுக ஒட்டுமொத்த நான் கேட்குறேன், 2001 to 2006 காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தலில் யார் பணம் கொடுக்குற அந்த வித்தியை கற்றுக் கொடுத்தது? திருமங்கலம் ஃபார்முலா எப்போ வந்துச்சு? திருமங்கலம் ஃபார்முலா அப்புறங்க, திருமங்கலத்துக்கு முந்தி யார் பண்ணது? அதுக்கு முன்னாடி அது செயல்முறையில் இருந்து மைக்ரோ மெக்கானிசம். தெருவாக மொத்தம் 32 அமைச்சர்களை, இங்கே 16 அமைச்சர்கள், இங்கே 16 அமைச்சர்கள் ஒரே நேரத்தில் அனுப்பி அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்தின இடைத்தேர்தலுக்கு என்ன பெயர்? கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரம். உண்டா இல்லைன்னு சொல்லுங்கள். எடப்பாடி ஒன்று அந்த அணியில் அப்போ அமைச்சராமல் இல்லாமல் இருக்கலாம், அவருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஓபிஎஸ் தலைமையில் 2 தேர்தல் சந்திச்சாங்களையா? அப்போ என்ன பண்ணீங்க? எப்படி நீங்கள் கறி சாப்பாடு போடுற கலாச்சாரத்தை யார் கொண்டு வந்தது? தெருவா மண்டபம் பிடிச்சி, கல்யாண மண்டபம் பிடிச்சி, போலியான காது குத்து, வயதுக்கு வந்த விளம்பரம்லாம் போட்டு வச்சு நீங்கள் அடித்த பத்திரிக்கை இன்னும் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இதே திட்டத்தை அவங்க பண்ணாங்க. ஈரோடு கிழக்கில் உங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்காம விட்டீங்களா? அதாவது திமுக பணம் கொடுத்தது, நீங்கள் பணம் கொடுக்காம இருந்தீங்களா? சொல்லுங்கள். ஏன் பணம் கொடுத்தீங்க? ஒரு கட்சிக்கு சவால் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை இவங்களும் பண்ணுவாங்க. சவாலே இல்லைங்க. நான் என்னமா சொல்கிறேன், இன்னும் நேற்று காலையில் விளக்கம் சொல்கிறேன். அதுக்கு ஏன் புறக்கணிச்சுன்னு சொல்கிறதுக்கு மீடியா கேட்கும்போது, மீடியாக்கள் எல்லாம் வந்து ஸ்டாலினுடைய கைப்பிடியில் இருக்கின்றன, ஸ்டாலின் வந்து அவங்கள வந்து மிரட்டி வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறார். அதாவது திமுக ஆட்சி காலத்தில் மீடியாக்கள் மிரட்டப்பட்டிருக்கின்றன என்று இந்த வாதத்தை வைக்கிறார்ல எடப்பாடி பழனிசாமி, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு ஒரு கண நேரம் சிந்திக்கணும். அதாவது ஆண்டாண்டு காலமாக திமுக ஆட்சியில் இருந்தது. முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி, அவருடைய மகன் ஸ்டாலின், இவங்களெல்லாம் விட ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் சில மாதங்களில் செய்த அட்ராசிட்டி, அடக்குமுறை, அத்துமீறலாம் யாராவது பேட்டியில் சொல்லுங்க பார்ப்போம். மீடியா யாராவது சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியாதில்ல, அவருக்கு தெரியாதில்ல. ஒரு சேனல்லேருந்து ஒரு எடிட்டரை வெளியே அமிச்சாங்க அதிமுக ஆட்சி காலத்தில். அதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அதிமுக? யாரை வச்செல்லாம் பண்ணாங்க? அது மட்டுமா பண்ணாங்க? எழில் அழகன் அப்படின்னு செய்தித்துறையில் ஏபிஆர் உள்ள வந்து அந்த துறையுடைய அடிஷ்னல் டைரக்டர், கூடுதல் இயக்குனராக இருந்தார்.
முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அலுவலகத்தில் ஓஎஸ்டி ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு பதவி போட்டுக்கிட்டார் அந்த எழிலழகன். அந்த எழில் என்ற எழிலழகன் யாருன்னா 91-96 போக்குவரத்து துறையில் ஊழல் நடந்த போது செங்கோட்டையின் அமைச்சராக இருந்து ஜெயிலுக்கு போனார்ல, அந்த வழக்கில் சிறைக்கு சென்றவர் எழில் என்ற எழிலழகன். அவரை வச்சு நீங்கள் மீடியா எப்படி மிரட்டினீங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு விட்டீங்களா? கேபிளை பிடிங்கி விட்டீங்களா? அதை மீறி ஒளிபரப்புன எடிட்டர் எப்படி மிரட்டினீங்க? எந்தெந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் விட்டு பேச வச்சிங்க? ஏங்க திமுக செஞ்சது மட்டும் நீங்கள் பேசுகிறீங்களே, நீங்கள் செஞ்சது யார் பேசுறது? அப்போது உங்களுக்கு வலிக்குது இல்லை? நான் யாரையும் நியாயப்படுத்தலை. திமுக செய்தாலும் தவறு தான், அதிமுக செய்தாலும் தவறு தான். யாரையும் நான் நியாயப்படுத்த விரும்பலை. எந்த மீடியாவும் சுதந்திரமாக செயல்பட வைப்பது தான் அரசுக்கு அழகு. இன்னொரு எதிர்க்கட்சி ஜனநாயகத்தை மீடியா மூலமாக எதிர்கொள்வது தான் ஒரு ஆளுங்கட்சிக்கு அழகு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்து நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்தீங்களா? ஜெயலலிதா செய்திருக்கலாம், கலைஞர் செய்திருக்கலாம், இல்லை ஸ்டாலின் செய்திருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் தான் புதியாக முதலமைச்சர் வந்தீங்க, புதுசாக வந்தீங்க. நீங்கள் பண்ணி எழில் வச்சு இப்போ எழில் பண்ண அட்ராசிட்டியை அப்போ நீங்கள் நினச்சி பார்க்கணும்ல இல்லையா? வேணாப்பா, நாளைக்கு கூட நம்ம எதிர்கட்சியாக வந்தோம்னா மீடியாக்கள் இப்படி செஞ்சால் நம்ம என்ன கூட கஷ்டப்படும். வேணாம், அது போக்கில் விடு. எல்லா மீடியா மிரட்டப்பட்டார்கள். எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியா விளம்பரம் கொடுத்து நிறுத்தி வச்சாங்க. ஒரு மிகப்பெரிய முன்னணி நாளிதழ் ஸ்டாலின் படத்தை 2ஆம் பக்கம் 3ஆம் பக்கம் போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாளிதழுக்கு விளம்பரத்தை நிறுத்தி வைத்தார்கள். விளம்பர கட்டணம் ஏற்ற முடியாதுன்னாங்க. உடனே அந்த நாளிதழ் ஸ்டாலின் படத்தை 8ஆம் பக்கம் 9ஆம் பக்கம் போட ஆரம்பித்த பிறகு தான் விளம்பரம் கொடுத்தாங்க. உண்டா இல்லைன்னு ஏழு சொல்ல சொல்லுங்கள், இல்லை யாரையோ பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். நாங்கள் அப்படி மிரட்டல. அதிகார வரத்தை நோக்கி யார் கேள்வி கேட்டாலும் அவங்க ஏதோ ஒரு கையில் மீடியாவை மிரட்டுறாங்கன்ற அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களே இது இந்த மாதிரி ஈரோடு கிழக்கில் வந்து மீடியாக்கள்லாம் வந்து கட்டப்பட்டன, யாருமே படம் எடுத்து காட்டவில்லை, பட்டி பட்டியாக கடத்தி வைத்தார்கள், டூர் கூட்டு போயிட்டாங்க, மீடியா வந்து எல்லாம் அப்படியே அமைதியாக வேடிக்கை பார்த்தது, ஒரு சில மீடியாக்கள் தான் எங்களுக்கு ஆதரவு வந்துன்னு. நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த பிற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதை நான் திமுகவும் சேர்த்து சொல்கிறேன். திமுகவும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் மீடியா மிரட்டாதை விட்டுருங்க. இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மீடியா, பிரிண்ட் மீடியாலாம் விட்டுட்டு யூடியூப்லாம் போட்டுருவான்ல, யூடியூப்ல தடுக்க முடியுமா? அப்போது நான் கேட்குறேன், நீங்கள் எதிர்த்து போராடுவது தான் ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் கட்சிக்கு எதிர்கட்சிக்கு இலக்கணம். சண்டை பண்ணுங்கள், ஃபைட் பண்ணுங்கள். நான் இன்னொன்று சொல்லுவேன், 2 கோடி தொண்டர்கள்ன்றீங்க, அது கணக்கே வேண்டாம், அதில் பாதி வச்சுக்கிறேன். 1 கோடி தொண்டர்கள், 75 லட்சம், 234 தொகுதி இருக்குல்ல, ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற நகர ஒன்றிய செயலாளர் கூப்பிடுங்க, கூப்பிட்டு ஒரு கல்யாணத்தில் மீட்டிங் போடுங்க. மீட்டிங் போட்டு நீ 50 நிர்வாகி, நீ 50 நிர்வாகி, ஒன்றியத்தில் 50, நகரத்தில் 50, 234 தொகுதி. என்ன ஆச்சுங்க? யோசித்து பாருங்க. எத்தனாயிரம் பேர் வருவாங்க? நேராங்க வாங்க, இது எனக்கு விடப்பட்ட சவால். நான் வந்து 234 தொகுதியில் ஒன்றிய நகர கழக செயலாளர் மத்தியில் நிர்வாகிகளை மட்டும் கூப்பிட்றேன். வட்டம், அவைத்தலைவர், வட்டச் செயலாளர், கிளை கழக செயலாளர், கிளை பொறுப்பாளர், பொருளாளர் எல்லாம் வாங்க, நான் செலவு நான் பார்த்துக்கிறேன். இறங்கி வேலை மட்டும் செய்யுங்க, இறங்கி வேலை செய்யுங்க. திமுகவை ஓட நெருக்கடி கொடுக்குறோம். தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம தோக்க போகிறது நிச்சயம். அப்போது உங்கள் கட்சி தொண்டர்களை, உங்களுக்கு 4 வருஷம் தான் ஆச்சு நீங்கள் இந்த பதவி கைப்படுத்தி நீங்கள் ஆட்சிக்கு வந்து, அதுக்கப்புறம் இப்போ 4 வருஷம் எதிர்கட்சியாக இருக்கீங்க. நான் கேட்குறேன், ஃபைட் பண்ண வேண்டியதானே, செலவு செய்ய வேண்டியதானே? என்ன உங்களுக்கு கவலை? 2011 நீங்கள் தான் கலெக்ஷன் ஹெட்டு, இல்லாட்டி நீங்கள் முதலமைச்சர் பதவி இல்லை உங்களுக்கு. இந்த முதலமைச்சர் பதவி நேற்று கூட சொல்ல சசிகலா, நான் ஜாதியை பார்த்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருக்க முடியாது இப்படிலாம் சொல்கிறாங்களே, ஏன் கொடுத்தாங்க? நீங்கள் 2011 2021 வரைக்கும் நீங்கள் தான் கலெக்ஷன் ஹெட்டு. அது புரியும், அவருக்கு புரியும் என்ன கலெக்ஷன் ஹெட்டுன்னு என்ன புரியும். அப்போது உங்ககிட்ட இருக்கிற பணபலத்துக்கு திமுகவை எதிர்கொள்ள ஏன் பயம்? இப்போ என்ன தடுக்குது சார்? ஏன் செலவு பண்ண என்ன தடுக்குது அவரை? எனக்கு தெரியல. அவர் ஒரு ஒருமித்த முடிவுன்னு சொன்னார் கட்சி ஆலோசனை கூட்டத்தில், கட்சி எடுத்த ஒருமித்த முடிவுன்னு. பட் சிவி சண்முகம் வெளியே வரதை பார்த்தா அதிருப்தியில் வர மாதிரிலாம் இருந்துச்சு. இல்லை, அது உள்கட்சியில் என்ன விவகாரம்னா, சிவி சண்முகம் மட்டும் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சொன்னார்கள். மற்ற யாருமே முன்னணி அமைச்சர்கள் செங்கோட்டையன், ரத்னவிஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், வேலுமணி, தங்கமணி எல்லாம் வந்து வேண்டாம். ஏன்னா இப்போ தான் எலெக்ஷனில் ஒர்க் பண்ணோம், மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் கடுமையாக வேலை செய்தோம், எல்லாம் டயர்டாயிட்டோம், சோர்வடைந்து விட்டோம், அதனால் போய் திரும்ப ஃபைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், 2 ஆப்ஷன். ஒன்று, நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ப்ளே பண்ணோம், 2026 உங்கள் இலக்குன்ட்டீங்க. சரி, நீங்கள் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது, அப்போது
அண்ணாமலை முன்கூட்டி அறிவிச்சிட்டார், என்டிஏ கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. சரி, பாஜக அறிவித்து விட்டதால் நீங்கள் உடனே போய் அந்த பாமக ஆதரித்தால் பாஜக கூட்டணி கள்ள உறவு தொடர்புடன் திமுக பிரச்சாரம் பண்ணும். அப்போது பாஜகவுடன் சேருவதற்காகத்தான் அதிமுக தகுதித்தம் செய்கிறதுன்னு இப்படி ஒரு பக்கம் போகும். நான் சொல்கிறேன், நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க அறிவிக்கலான்னு சொல்லுங்கள். ஏன்னா அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கூட்டணி கட்சி கலந்து முடிவு செய்வோம், கூட்டணி எங்கள் போட்டி அறிவிக்கணும்னு சொன்ன உடனே அப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், 10.5 இடஒதுக்கீடு நாங்கள் தான் கொடுத்தோம், உங்கள் கட்சிக்கு யாருமே செய்யாத உதவியை அதிமுக செய்தது, அப்போது இந்த முறை நீ தனித்து போட்டிடுன்னு சொல்லுங்கள். பாஜக உங்கள் கூட்டணி தான், வேணான்னு சொல்ல. நான் திமுக ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீமை சொல்கிறேன். ஒரு யூகம் எல்லாம் ஒன்று தான். இது 26ல் பிரதிபலிக்கிறதுக்காக ஒரு விஷயம். அப்போது நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அறிவிங்க, பாஜக தன்னிச்சு அறிவிக்கிறத கொஞ்சம் தள்ளி வைங்க. நான் உங்களுக்கு கட்சி நீங்கள் என்ன பாருங்கள், எங்களை பொது வேட்பாளராக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஆதரிங்கன்னு சொல்லுங்கள், அப்புறம் பாஜக ஆதரிக்கிட்டோம். ஸோ திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, பாஜக எல்லா கட்சியும் நம்ம ஒன்றிணைக்கிறோம். நாம் தமிழர்கிட்ட பேசுகிறோம். இப்படி ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி, ஒரு எடப்பாடி போக வேண்டியதில்லை, டீம் போய் எல்லாம் திமுக ஏதாச்சும் 3 வருஷம் கழித்து ஆன்டி இன்கம் பஸ்ஸில் நாங்களாம் தோக்கல் எதிர்பார்த்தோம், 7 சீட்டு 8 சீட்டு அதிமுக ஜெயிக்கும், பாஜக ஜெயிக்கும், நாம் தமிழர் கூட ஒரு சீட்டு ஜெயிக்கணும்னு நினச்சோம், சும்மா அடித்து விடுங்க, யார் வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லி 3 வருடம் கழித்து திமுக 40க்கு 40 தொகுதி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட எம்பி தொகுதி ஜெயிக்குதுன்னா அப்போ அந்த கட்சி வீழ்த்துவது எப்படி? தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கிறது. அந்த கட்சி வீழ்த்த முடியாத கட்சியாக போய் கொண்டிருந்தால் நமக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாதுரியமான அரசியல்வாதி ஏற்றுப்பேன். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாத வாய்ப்பு சொல்ல. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உங்கள்கிட்ட ஏற்கனவே கூட்டணி இருந்த கட்சி, இந்த கேம் பிளானை பண்ணியிருந்தீங்கன்னா திமுகவுக்கு நெருக்கடி வந்திருக்கும். யூகத்தை கட்டமைக்க தவறிவிட்டார் பழனிசாமி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சத்தியமாக அவர் 11வது முறை தோல்வி அந்த ஒரு பயத்துக்காக ஓடி போயிட்டாருன்னு சொல்ல மாட்டேன். 2வது பணம் இல்லை அதிமுக கிட்ட, அதுக்கும் அப்படியும் நான் எடுத்துக்க மாட்டேன். இந்த மாதிரியான நேரத்தில் அவர் ஏன் சிந்திக்க தவறி விட்டார்? அவர் நான் ஆரம்பத்தில் இருக்கிற பழனிசாமி இல்லை, அவர் கூட ஒரு மீட்டிங் சொல்லுவார், என்ன ஆரம்ப கால பழனிசாமி நினச்சிங்களா அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல பிரச்சாரத்தில். நான் யார் தெரியுமானவரில், யாருன்னு காட்டுங்க, ஆரம்ப கால பழனிசாமி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, புதிய பழனிசாமி ஏற்றுக்குறோம் வாங்க. சார், பழனிசாமி அப்படி யோசிக்கல அப்படின்னாலும் கூட கட்சியில் மூத்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்க கலந்துரையாடி இது மாதிரி ஒரு ஐடியாஸை கொடுக்கலாம்ல. எனக்கு அதுதான் எனக்கு புரியல. இவருடைய எண்ணத்தை எல்லாருக்கிட்டையும் முதல் நாளே ஃபோனில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டத்தை கூப்பிட்டு ஒருமித்த முடிவுன்னு எடுத்துட்டாரா, இல்லை உண்மையிலே 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த தேர்தலை புறக்கணித்து விடலாம், ஆளுங்கட்சி எதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கணும், வீணா நம்ம பொருட்செலவு, நேர விரயம், தொண்டர்களுடைய உடல் உழைப்பு போயிடும், இப்படிலாம் நினச்சாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் அரசியலில் நீங்கள் ஃபைட் பண்ணி தான் ஆகணுங்க, ஃபைட் பண்ண முடியாது. சார், உங்களோட சமீபத்தில் பேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க, எடப்பாடி பழனிசாமி இயக்கிறது பாஜக, அதனால தான் விக்கிரவாண்டியில் புறக்கணிக்கிறது அப்படின்ற கருத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன், அவர் அதை சொல்லி அவர் நம்புற ஆள் கிடையாது அப்படின்னா பாஜக விட்டு கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ஒரு இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? பாஜகவோட அதிமுக இன்னும் கூட்டணி ஏதோ ஒரு வகை மறைமுகமாக கூட்டணி தொடர்றாங்களா? இல்லை, முன்னாள் நீதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறார், பாஜக உத்தரவிட்டதன் பேரில் அதிமுக பின்வாங்கி விட்டதுன்னு. நான் அப்படி நினைக்கல. நான் அந்த அளவுக்கு அதிமுகவையோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ நான் குறைத்து மதிப்பிடவில்லை. நான் இந்த தேர்தலில் பாஜக பேச்சு கேட்டுக்கிட்டு ஏன் ஒதுங்கணும்? அதனால் என்ன விக்கிரவாண்டி இடைத்தேர்தலால் என்ன லாபம் வந்திருப்போம்? நான் அதுக்காக சொல்லலை. உங்களுடைய 2026 இலக்கிற்கு உங்களுக்கு மேலும் உரம் சேர்க்கிற விதமாகத்தான் நான் இங்கே போட்டின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக பாஜக உத்தரவிட்டதால் ஒதுங்கிச்சுன்னா ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு திட்டத்தை முன்வைத்து எடப்பாடி ஏற்றுக்கொண்டிருந்தால் அதை விட பெரிய மோசமான அரசியல் முன்னுதாரணம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா சார், அவங்க அப்படி பேசுகிறப்ப அவங்க ஒரு சில உதாரணங்கள் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய தொகுதியில் 33 இடங்கள் அதிமுக போட்டிட்டாலும் பெரும்பான்மையாக ஃபேமஸான ஆட்களை அவங்க களம் இறக்கல, சீனியர்ஸ் யாரும் களம் இறக்கலன்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிச்சது, கோவையில் சிங்கே ராமச்சந்திரன் 3ஆவது இடத்துக்கு வந்தது, இப்படின்ற காரணங்கள் எடுக்கிறாங்கல்ல, இது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. இது ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமி பாஜக காம்ப்ரமைஸ்க்குள்ளாகிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது சம்பவங்கள் வச்சு பார்க்குறப்ப. சரி, நான் இன்னொரு யூகத்தில் கேள்வி கேட்குறேன். இப்போ தொடர் தோல்வி, 10 முறை தோல்வி அடைந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. 2026 அதிமுக
தோல்வியடைகிறது. எடப்பாடி பழனிசாமி அரசு விட்டு ஒதுங்கிடுவாரா? இல்லை அதிமுக கலைச்சலான தொண்டர்கள்லாம் முடிவு எடுத்துருவாங்களா? சொல்லுங்கள். இல்லை லாஜிக் இருக்கா? 2026 அதிமுக தோல்வி அடைகிறது. நான் யூகத்தில் சொல்கிறேன், நான் நடக்கும்னு சொல்லலை. அப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்சி கலைச்சிருவீங்க, இல்லை எனக்கு அரசியல் வேண்டாம்னு ஒதுங்கிடுவீங்க. அதான் சொல்கிறேனே, ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு சரியாகாது. ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் 3வது இடம் வந்துட்டீங்க, பாஜக 12 இடங்களில் 2வது இடத்தை பிடித்து விட்டது, அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் தொலைத்து விட்டது. இதற்கெல்லாம் கட்சி பயப்படவே கூடாதுங்க. எம்ஜிஆர் இருந்த அந்த 77 to 87 10 ஆண்டு காலத்தில் திமுக சந்திக்காத சோதனைகள் கிடையாது, புரியுதுங்களா? அதன் பிறகு 89 ஆட்சிக்கு வந்து ஒரு 1.5 வருஷத்தில் ஆட்சி இழக்கிறார்கள். அப்புறம் திமுக வந்து கட்சியே இருக்காதுன்னு சொல்லி தான் அதிமுக ஆடி ஆட்டத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அதிமுக எத்தனை இடத்துல தோத்துச்சு? ஜெயலலிதா உள்பட 4 இடங்கள் தான் வெற்றி, வெறும் 4 இடங்கள் வெற்றி பெற்ற அதிமுக. அதனால் நீங்கள் எதையுமே கணக்கில் வைத்துக்கொள்ள முடியாது. இந்த விவகாரத்தில் இவர் வந்து கட்சிக்காரர்களை எப்படி நடத்துகிறார் என்று எனக்கு தெரியாது. ஒரு கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து அவங்க ஆலோசனை கேட்டு தான் முடிவு எடுத்தாருன்னா அது அவங்களோட முடிவு, கட்சி முடிவு. ஆனால் ஒரு பத்திரிக்காரனா என்னோட கருத்தை சொல்கிறேன். நீண்ட காலம் அரசியலை பார்க்குறோன்ற முறையில் சொல்கிறேன். நீங்கள் புறக்கணித்தது ரொம்ப ராஜதந்திரம், சாமர்த்தியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா இது விமர்சனம் இன்னையோட போயிடும். கிடையவே கிடையாது. நீங்கள் பெண்ணாகரத்தில் இடைத்தேர்தலில் அதிமுக டெபாசிட்லேருந்து தோற்று போய் 3ஆம் இடத்துக்கு வந்தது. ஜெயலலிதா கலங்கி போயிட்டாங்களா? இன்னும் சொல்ல 2011 அதிமுக ஆட்சிக்கு வருது. பல எதிர்பார்க்கப்பட்ட அமைச்சர்கள் வந்து காணாமல் போய்விட்டார்கள். அதே மாதிரி 2016 திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வருகிறது. அந்த அம்மா கூட்டம் கூட்டினாங்க. எங்கே? அதிமுக தலைமை கழகத்தில். தொடர்ச்சியாக எம்ஜிஆரை போல, அது ஜெயலலிதாவுக்கு சாத்தியப்படவில்லை, எம்ஜிஆரை போல 2வது முறை தொடர்ச்சியாக ஆட்சி பிடித்து விட்டோம் என்று எல்லோரும் மகிழ்கிறீர்களான்னு கேட்டவுடனே எல்லாம் கை தட்டினாங்க. ஆமாம், எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அம்மா சொன்ன வார்த்தைங்களா, நான் மகிழ்ச்சி அடையலை. ஏன் சார்? 2011 திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து விட்டது. ஆனால் இப்போ எவ்வளோ ஜெயிச்சிருக்கு? 60 இடங்கள் ஜெயிச்சிருக்கு. அப்போது முக்கியமான ஆட்கள்லாம் தோற்று போய்விட்டார்கள். அந்த முக்கியமான நபர்கள் தோற்று போக காரணம் யார் தெரியுமா? இல்லை, நீங்கள் தான். யாரெல்லாம் ஜெயிச்சா மந்திரி ஆவானோ அவன் உள்ளடி வேலை பார்த்தீங்க. நம்ம சொல்லுது யார்? ஜெயலலிதா சொல்லுது, நீங்கள் எல்லாம் உள்ளடி வேலை பார்த்தீர்கள் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே எல்லாம் மூஞ்சிலாம் தொங்கி போச்சு. அதனால் அது ஜெயிச்ச பிறகு கூட மகிழ்ச்சியாக இல்லைன்னு சொல்கிற பொதுச் செயலாளர் எங்க? அப்போது அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் இருந்து கொண்டு ஐயோ அது வேண்டாங்க ஒதுங்கிக்கலாம்னு நினைக்கிற பொதுச் செயலாளர் எங்க? நீங்கள் ஜெயலலிதா, நீங்கள் பொதுச் செயலாளருங்க. நான் ஒப்பிடலை, எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி இல்லை. நீங்கள் இப்போ வந்துட்டீங்க, தவிர்க்க முடியாமல் நீங்கள் வந்து விட்டீர்கள். அப்போ நீங்கள் மோதி தான் பார்க்கணும். 2வது, உங்களுக்கு எதிரான களம் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி அல்ல. உங்களோட எதிரிகள் வந்து பிளவுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் தலைமை ஏற்ற பிறகு தொடர் தோல்வின்றாங்க. அப்புறம் அதிமுகவோட வாக்கு சதவீதம் 25லேருந்து 20 ஆகிவிட்டது. இத்தனை குற்றச்சாட்டுகள் மத்தியில் நீங்கள் வந்து பொறுப்புழுக்கிறீங்க. உங்களுக்கு தான் சவால். நீங்கள் வந்து இந்த சவாலை ஏற்கனவே தவிர இந்த முறை போட்டு ஓடி போயிட்டோம், இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அசிங்கம் வராது, நமக்கு வந்து வாக்கு போட்டிடுங்க. எங்க உங்களுக்கும் திமுக எவ்வளோங்க வித்தியாசம்? 7000 ஓட்டு தானே. அவங்க 72, நீங்கள் 65, அவ்வளோதான் வித்தியாசம். 7000 ஓட்டு வித்தியாசம். அது மோதி பாருங்கள், அந்த நெருக்கடி கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். 2019 இடைத்தேர்தலில் ஜெயிச்சாரே சார் முத்தமிழ் செல்வன். நான் அது கூட விட்டுருவோம், நம்ம லேட்டஸ்ட்டு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்கள் பழசு கூட போக வேண்டாம். இப்போ நடந்து முடிந்த 1 மாதத்திற்கு முன்பு நடந்து முடிந்த அந்த தேர்தலில் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைல்ல. மோதி பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்துல வந்து 36,000 தான் வாங்கியிருக்கு. இவ்வளோ அவங்க கோட்டைங்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியாக நிற்கிது. இது வரைக்கும் எத்தனை இடைத்தேர்தல் நின்று இருக்கார் அவர்? எல்லா இடத்துலையும் புறக்கணித்தவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ். ஏன் நிற்கிறாரு? அவங்க கோட்டை. நம்ம இங்கே வாக்கு சதவீதத்தை காட்டினா தான் 2026 கொஞ்சமாக வேற இது பேச முடியும். ஆமாம், ஸ்பேஸ் கிடைக்கும்னு யோசிக்கிறார். அப்போது அவர் யோசிக்கும் போது உங்களுக்கே அந்த யோசனை வரல. சரி, இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ பாஜக வளர்ந்துருக்காங்க, சேம் டைம் நாம் தமிழரும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த தேர்தல் அதிமுக புறக்கணிச்சது அப்படின்றது இந்த 2 கட்சிகளுக்கு எந்த வகையில் அது பலனளிக்கும்? விக்கிரவாண்டி தேர்தல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக கடந்த முறை இப்போ அந்த மக்களவை தொகுதியில் விக்கிரவாண்டி கிடைத்த அந்த சட்டமன்ற தொகுதியில் கிடைத்த வாக்கை விட கூடுதலாக கிடைக்கும். அது 10,000 கிடைக்குமா 15,000 கிடைக்குமான்னு முடிவில் தான் தெரியும்.
கண்டிப்பாக அந்த வாக்கு சதவீதம் இப்போ அதிமுக இருக்கிற இப்போ இந்த 65,000 பேர் ஓட்டு போட்டாங்கல்ல, இதை கடந்து கூட ஓட்டு இருக்கலாம் அதிமுக. ஸோ இப்போ அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க? சும்மா இருக்க போகிறாங்களா? நிச்சயமாக ஆளுங்கட்சி பணம் கொடுத்து ஓட்டுக்களை விலை பேசும், விளையாடும். பணபலம் வந்து நல்லா விளையாடும். அது அதிமுக வேறு இல்லையா? சூப்பர். மக்கள் வந்து காத்து கிடப்பார்கள். ஏன்னா இடைத்தேர்தல் என்றால் மக்களுடைய ஆசை பேராசையாக மாறிவிடும். யாரும் சும்மா இருக்க போகிறதில்ல. எப்படா பணமழை கொட்டும் அப்படியே கதவை திறந்து வச்சுக்கிட்டு ராத்திரி ஃபுல்லாக கதவை சாத்தவே மாட்டாங்க. மக்கள் காத்து கிடப்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த அதிமுக குடும்பத்தில் இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் இந்த ஓட்டு போய் எத்தனை ஓட்டு இப்படி மாறும்? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாக போகலாம். ஏன்னா ஜாதி அடிப்படையில் ஓட்டு விடலாம், அல்லது வேறு விதத்தில் ஓட்டு மாறலாம். இப்படிலாம் இருக்கும்போது நாம் தமிழருக்கும் ஓட்டு கிடைக்கும், பாட்டாளி மக்கள் கட்சிகள். இப்போ இந்த வாக்கு சதவீதம் அவங்களுக்கு மேலும் உற்சாகத்தை கொடுக்கும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உற்சாகத்தை கொடுக்கும், நாம் தமிழருக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அதிமுகவுக்கு என்ன கொடுக்கும்? அடுத்து 1.5 வருஷத்தில் தேர்தலுங்க. நீங்கள் 18 மாதங்க ஒரு பொது தேர்தல் சந்திக்க போகிறீங்க. நீங்கள் அதுக்கான இன்ஜினியரிங் ஒர்க்கு எனர்ஜியோடு செஞ்சால் தான் அது எல்லா தொகுதி பக்கத்துலையும் வரவழைக்கணும். அதோட உங்களுக்கு 1.5 கோடி பேர், 75 லட்சம் பேரில் நீங்கள் ஒரு கூட்டினதுக்கு மாஸ் காட்டினீங்கன்னா, இப்படி ஒரு ஸ்கீம் வச்சு எடப்பாடி வேலை பார்த்தாருன்னு திமுக வந்து மூக்கு மேலே வர வைக்குமா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி கட்ட எடப்பாடியோட பிரச்சாரத்தை எல்லாருமே பாராட்டணுமே சார். அப்போது யோசித்து பாருங்கள். அதான் சொல்கிறேன். அதாவது பணம் இப்போ இன்றைக்கு இருக்கிற அரசியலில் பணம் என்பது தவிர்க்க முடியாத போச்சு. பொருளாதார செலவுகளை பார்த்தா தலை சுற்றி தான் போகும். ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கணுன்னா உங்கள் ஸ்கீம் இது இல்லை. மறுபரிசீலனை செய்வாங்களா சார்? 24ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிமுக? எனக்கு தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க. ஏன்னா இதையே வந்து எத்தனை நாள் திமுகவில் எப்படி அறிவிச்சாங்க? நேர்காணல் நடத்தலை, எதுவுமே பண்ணல, உடனே அறிவிச்சிட்டாங்க. அப்போது இவ்வளோ நாள் கழித்து எடுத்துருக்க முடிவை மாற்றுவாங்களான்னு தெரியல. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிற முடிவுக்கு வந்தால், பாஜக ஆதரிக்கிறது, அந்த கூட்டணியில் அதிமுக போய் விழுகிறது என்றால் அவங்க 2 பேரும் மீண்டும் 26க்கு கூட்டணிக்கு வந்து விடுவார்கள். அதனால் இஸ்லாமியர்கள் நாங்கள் சொன்னது பார்த்தீங்களா, கள்ள உருவ வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு திமுக சொல்வது உறுதியாயிடும். ஆனால் அதை சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு முன்னாடி அதிமுக ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலா உருவாக்கியிருக்குன்னு நான் சொல்கிறேன். அது இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. கண்டிப்பாக பேசியிருக்கலாம். உடனே இப்போ தானே கூட்டணி வச்சுருந்தோம், நாங்கள் எப்படி அவங்க என்டிஏலேருந்து வெளியே வரணும் பாட்டாளி மக்கள் கேட்டுருக்கலாம். அதை தாண்டி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆமாம், இல்லையா நாம் தமிழர் கூட ஆதரிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எதிரிக்கு எதிரி நண்பன். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இன்னும் டைம் இருக்குது, அதிமுகவுக்கு மாற்றம் வருமானு கேட்டீங்களே. நாம் தமிழர் சீமான் ஒருவேளை 2026 அதிமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்பை ஏன் இப்போ தவற விடணும்? பேசலாம். நாம் தமிழர் போய் ஆதரிக்கணும்னு சொல்லுங்கள். எங்கள் கட்சி தொண்டர்கள் மைக் சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு அலைன்ஸ் ஈக்குவேஷன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, களம் மாறும்ல. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து நாம் தமிழர் வந்து உண்மையில் வாங்குறாருன்னு வச்சுங்க, அந்த 66 நாம் தமிழர் 8 இதெல்லாம் கூட்டினா ஒரு நெருக்கடி வரும்ல, அதுக்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி உறுதியாகிடுச்சு. சரி, தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஆளுங்கட்சி வெற்றி என்பது நம்ம வந்து மாற்ற முடியாது. ரேஸில் அதிமுக வர இல்லைன்றப்ப அங்கே வந்து யார் பொறுப்பு? எம்ஆர்கே 11 அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. இல்லை, மெயின் எம்ஆர்கே மாவட்ட அமைச்சர். இதை தாண்டி பொன்முடி, அப்புறம் ஏவா வேலு, இவங்கெல்லாம் வந்து எப்படி வேலை பார்ப்பாங்க தெரியும். ஆனால் சொந்த கட்சிக்கு வேலை பார்ப்பதை விட தங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக எல்லாத்தையும் தூக்கி சுமத்துக்கு ரெடியாக இருப்பாங்க. வேறு வழி இல்லை. கள அரசியலில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ பொன்முடி வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறான்றப்போ அதே இடத்துல மிகப்பெரிய தலைக்கட்டாக பார்க்கக்கூடிய ஒரு சிவி சண்முகம், அவர் அமைதியாக இருக்கிறது எப்படி சார்? அவங்க அதிமுக தொண்டர்கள் விழுப்புரத்தில் இருக்கிறவங்க, விக்கிரவாண்டியில் இருக்கிறவங்க அதை எப்படி விரும்ப மாட்டாங்கல்ல? இல்லை, அதுதான் தேர்தல். அதாங்க தோல்வி விட நீங்கள் தோல்வி ஏற்றுக்கிறது கூட நீங்கள் அந்த வேலை செய்யாமல் வீட்டில் உட்காந்துருப்பான்ல, இல்லை எவ்வளோ யோசித்து பாருங்கள். அது ரொம்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சிங்களேன், அது கூட ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் வந்து ஆளுங்கட்சி வந்து எதாச்சமாக செய்கிறது, அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லி ஒதுங்கிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. நாம் தமிழர் வளர்கிறது என்ற இஷ்யூ இருக்குல்ல. நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன், திமுகவில் இளைஞர்கள் பற்றாக்குறை இருக்கிறது, ஆளுங்கட்சியில் அதிமுகவில் பற்றாக்குறை இருக்கிறது. இந்த 2 தரப்பு இளைஞர்கள் ஓட்டு நாம் தமிழருக்கு விழுந்திருக்கிறது. அப்போ இளைஞர்களை ஈர்க்கிற கட்சியாக நாம் தமிழர் இருக்கிறது. உண்மையா இல்லையா? அப்போது அதை வந்து அப்போ நீங்கள் எங்கே டெஸ்ட் பண்ணுவீங்க? இது மாதிரியான கிரவுண்டில் தான் டெஸ்ட் பண்ண முடியும். ஆமாம், நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக இளைஞர்கள் 2 திராவிட கட்சிகளையும் ஏற்க மறுக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை உங்கள் ஒவ்வொரு களமும் முக்கியம். நீங்கள் ஒதுங்கவே முடியாது, ஒதுங்கக்கூடாது.
பரிசோதிச்சுட்டே இருக்கணும் நம்மளோட strength வேற என்ன வழியே அப்படின்னு. இல்லை, வேற வழியே இல்லை. நீங்கள் இந்த இந்த இப்போ ஒருவேளை இந்த ஒட்டுமொத்த 33 இடங்களில் போட்டியிட்டு இந்த 20.17 இல்லை 07 இருக்குல்ல, இது கூட மாறலாம். இப்போ நடந்து முடிந்தது பிரதமருக்கான தேர்தல், இப்போ நடக்க போகுது சட்டமன்ற தேர்தல். முதலமைச்சர் ஸ்டாலினா எடப்பாடியா இல்லை யார் வரப்போகிறான்னு ஒரு கட்டியம் கூறுகிற ஒரு விதமாக கூட பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் வந்து நின்னீங்கன்னா ஒரு மாற்றத்துக்கு கூட ஒரு ஏதோ இருப்பாங்களே, தபால் ஓட்டுகள் வந்து யார் போடுவாங்க? அரசு ஊழியர்களுக்கு தான் வாய்ப்பு. வேற யாரில் எல்டர்லி பீப்புள் லேட்டஸ்டாக சேர்த்தது. இப்போது இந்த முறை தபால் ஓட்டு அதிகமாக திமுக வரல, கிடைக்கல. வழக்கமாக திமுக கிடைக்கும் தபால் ஓட்டு, இந்த முறை கிடைக்கல. அப்போ ஒரு அதிருப்தி இருக்கு. பாஜக போயிருக்கு. அதாவது திமுக இல்லைன்னா அதிமுக தான் போனோம் அரசு ஊழியர் ஓட்டு. ஏன் பாஜக போச்சு? அப்போது அரசு ஊழியர்கள் ஓட்டும் அதிமுக இல்லை. பாருங்க, 3 வருட நலத்திட்டங்கள், தொடர் நலத்திட்டங்கள், அதாவது வாக்குறுதிகளில் மெஜாரிட்டியை திமுக நிறைவேற்றி வச்சாச்சு. இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். அப்போ அந்த கிரவுண்டு காலியாக இருக்குல்ல, நீங்கள் அதை நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கலாம்ல, இப்போவே போய் பார்க்கலாம்ல. இதெல்லாம் தவறு விடுகிறார் எடப்பாடி. ஓகே, எடப்பாடி பழனிசாமி என்ன வியூகத்தை தவற விட்டாங்க, 2026 என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் மறைமுகமாக ஒரு நட்பு சுட்டலாக வந்து சொல்லியிருந்தீங்க. நேர்காணலுக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.